வயிற்று பசிக்கு ஆசையாய் வாங்கிய பிரியாணியில் புழு கிடந்ததால் அதனை சாப்பிட இயலாமல் ஹோட்டல் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. 100 திருநங்கை வந்தா கூட நான் நிற்பேன், நான் பேசுவேன், நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி நான் பேசுவேன், புரிஞ்சுதுங்களா? அவங்களை கூப்பிடுறேன், இவங்களை கூப்பிடுறேன், இந்த ரெக்கமெண்ட்லாம் அது வேண்டாம். நீ யாரு? நீங்க வேலை தானே பாக்குறேன், சம்பளம் தானே கொடுக்குறாங்க, உனக்கு இந்த கடை எழுதி வைக்கிறாங்களா? இல்ல அப்புறம் ஏன் கால் பண்றேன், நீ கால் பண்ணாத. சென்னை தியாகராய நகர் பிருந்தாவன் வீதியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சாப்பிடச் சென்ற சத்யபிரகாஷ், நிபி நெல்சன் ஆகியோர் பிரியாணியும் கிரில் சிக்கனும் ஆர்டர் செய்துள்ளனர். அவர்களுக்கு பரிமாறப்பட்ட பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனில் புழு செத்து கிடந்ததாக கூறி இருவரும் ஹோட்டல் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இரு திருநங்கைகளும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். யாரும் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, நாங்க காசு கொடுத்து சாப்பிடுறோம். ஓசில போறோம், ரோட்ல போறோம், நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்கல, புரியுதுங்களா? சும்மா ஒண்ணு ஓசில போடல, காசு கொடுத்து தான் வாங்குறோம் நம்ம ஃபுட். பாஸ்மதி ரைஸ் நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய புழு இருக்கு பாருங்க இதுல. இதை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. இது SS பிரியாணி, இது பிராண்ட் நேம் வேற. இதனால் சாப்பிட வந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் அப்படியே வைத்துவிட்டு எழுந்து வெளியே சென்றனர். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வரும் வரை யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று ஹோட்டல் ஊழியர்களை மறித்து வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர். இல்ல இங்க வா, நீ அங்கே போ இங்க உட்காந்து போ. எல்லா வீடியோவும் நான் எடுத்துட்டேன். யார் யார் காம்பன்சேஷன் பண்ணாங்க எல்லாரோட இதுவும் ரெக்கார்டு இருக்கு. நீ எல்லாத்தையும் வச்சே கம்ப்ளைண்ட் கொடு. அதற்குள்ளாக சதாசிவம் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் நுழைந்து அங்குள்ள உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர். பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனை 10 டப்பாக்களில் சேகரித்து கட்டைப்பையில் வைத்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். போலீசார் செய்தியாளர்களை படம் பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். நீங்க பாத்தீங்களா? கதைகள் இருந்தது, அவங்க எடுத்து காட்டுறது நீங்க பாத்தீங்களா? ஆஃப் பண்ணலாம் முடியாது. காசு கொடுத்து சாப்பிட வரோம், சும்மா சாப்பிடல. நீங்க காம்ப்ரமைஸ் போறீங்களா அண்ணா? நீங்க காம்ப்ரமைஸ் போறீங்களா? காம்ப்ரமைஸ்லாம் போவாதீங்க அண்ணா. நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ண கூட நான் விட மாட்டேன். இதை ஹோட்டலில் ஆய்வு செய்து முடித்து வெளியே வந்த அதிகாரிகள் ஹோட்டலை மூடுவதற்கு நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும் ஹோட்டலில் உள்ள அனைத்து பொருட்களையும் நன்றாக சுத்தம் செய்து தங்களிடம் அனுமதி பெற்ற பின்னரே மீண்டும் திறக்க சொல்லி இருப்பதாகவும் தெரிவித்தனர். சாம்பிள் எடுத்துருக்கோம் சார். சாம்பிள் மூட சொல்லிட்டீங்களா சார்? ஆமா தச்சா மூட சொல்லிருக்கோம். மூட சொல்லிட்டீங்க சார். ஏற்கனவே கொடுங்கூர்ல ஜெயப்ப நடந்துச்சு. இல்ல அது வந்து வேற சார். இது வேற சார். இது மூட சொல்லிருக்கோம். எவ்வளவு நாள் சார்? எவ்வளவு நாள் சார்? நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சார். நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளவு நாள் சார்? எல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண சொல்லிருக்கோம் சார். ஹோட்டலை படம் பிடிக்க விடாமல் போலீசார் விரட்டி விடுவதிலேயே குறியாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் ஹோட்டல் ஊழியர்கள் ஏதாவது செய்தால் தாங்கள் பொறுப்பல்ல என்றும் மிரட்டினர். அதே நேரத்தில் தட்டில் இருந்தது கத்தரிக்காயில் இருந்த புழு என்றும் தவறுதலாக வந்துவிட்டதாகவும் ஹோட்டல் தரப்பில் அதிகாரிகளிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.